இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம மார்ச் 1லேருந்து 7 வரைக்கும் வந்துட்டு என்ன ஸ்டடி பிளான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜான்வரி ஃபெப்ரவரியில் போட்ட பிளான் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக நல்லபடியாக படித்தோம். அது வந்துட்டு என்னென்ன டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் வந்துட்டு நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த வீக் 1 வீக்கான டெஸ்ட் பிளான், அதாவது ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்ச் 1 நேற்றே வந்துட்டு கொடுத்துட்டோம் இல்லைங்களா, அதனால் இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு சிந்துவெளி நாகரிகம் 9th புக்கில் இருக்க வந்துட்டு படிக்கணும். இன்றைக்கி வந்துட்டு அது ஃபுல்லாக படிங்க. ஆல்ரெடி வந்துட்டு போன வாரத்துலேயே 6th புக்கில் இருக்கிற சிந்துவெளி நாகரிகம் வந்துட்டு படிக்க சொல்லியிருந்தேன் ஸ்டடி சேலஞ்சில். ஸோ அது படிச்சுட்டு இது அப்படியே படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு இந்த 9th புக்கில் இருக்கிறத நல்லா படிச்சுடுங்க. படித்ததுக்கப்புறம் நாளைக்கு, அதாவது 2, 3 அந்த அன்றைக்கி வந்துட்டு இந்த சிந்துவெளி நாகரிகம் 6th and 9th வந்துட்டு நல்லா படிச்சுட்டு நல்லா நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்தது 3ஆம் தேதி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிட்டியில், அதாவது குடிமையியல் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு மக்களாட்சி அப்படிங்கிற பாடம். இது 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்குது. அதுக்கடுத்து அரசியல் கட்சிகள், இது வந்துட்டு 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்குது. இந்த அன்றைக்கி வந்துட்டு இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டி லெசன் தான். அதனால் படிச்சுட்டு நோட்ஸ் வந்துட்டு அன்றைக்கி எடுத்து வச்சுருங்க. எடுத்துகிட்டு உங்களால் முடிஞ்சுது, டைம் இருக்குது, ஈஸியாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சிந்துவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் இந்த மக்களாட்சி ரெண்டுமே வந்துட்டு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது 4ஆம் தேதி, இது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். LCM HCF ஆப்டிடியூட் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி வந்துட்டு 3 டைப் வந்துட்டு நானே உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஆனால் நம்ம நோட்டில் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்தளவுக்கு கிளியராக வந்துட்டு பண்ண முடியல. இப்போ போர்டில் எழுதுனா தான் மேக்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா புரியும் இல்லைங்களா, அதனால் அதுக்கு மேலே அது வந்துட்டு கண்டினியூ பண்ணல. அதுக்காக நான் வந்துட்டு ஸ்கீம் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நேற்று ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு 1 hour இருக்கும். அதில் வந்துட்டு 6 டைப்புமே வந்துட்டு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 3 டைப்புக்கு வந்துட்டு என்னோடய வீடியோவே பார்த்துக்கோங்க. அடுத்தது 3 டைப்புக்கு வந்துட்டு அவரோட வீடியோ வந்துட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது புக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கூட வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த சார் வந்துட்டு நல்லா பேசிக்லேருந்து நல்லா சொல்லுவார். ஸோ நான் வந்துட்டு அதுதான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் 5ஆம் தேதி வந்துட்டு திரும்பவும் பாலிட்டியில் அரசாங்க அமைப்புகள் அண்ட் மக்களாட்சி தேர்தல்கள் அப்படின்னு சொல்லிட்டு 9th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கும். இது வந்துட்டு எதோட கண்டினியூஷன் அப்படின்னா, மக்களாட்சினா என்ன, அரசியல் கட்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 6th புக்லேயும் 7th புக்லேயும் படிச்சுட்டு நம்மளோட இந்திய அரசாங்க அமைப்புகள் என்ன இருக்குது, அதில் மக்களாட்சி எப்படி இருக்குது, தேர்தல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த லெசனும் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் மட்டும் நோட் பண்ணி எடுத்து வைங்க இந்த 9th புக்கில். அதுக்கப்புறம் 6ஆம் தேதி என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் தான். இந்த LCM and HCF பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு டைப்புக்குமே வந்துட்டு ஒரு நாளும் ஒரு 5 சம் 10 சம் அந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். ஆப்டிடியூட் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் நாள்லேருந்தே, இப்போ எனக்கு வந்துட்டு மேக்ஸ் அந்தளவுக்கு புரியாது, ஒரு நாளுக்கு ஒரு டைப் தான் பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கிலேருந்தே கூட அந்த 1 மணி நேரம் இருக்கிற வீடியோவை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி 10 minutes 10 minutes 10 minutes அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப்புக்கு அவ்வளோ நேரம் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வாரத்தில் எடுத்த எல்லா நோட்ஸுமே வந்துட்டு ரிவிஷன் பண்ணுங்கள். நோட்ஸ் வந்துட்டு கிளியராக எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா 7ஆம் தேதி வந்துட்டு, அதாவது சண்டே வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். நான் டெஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு 1 o'clock அந்த மாதிரி வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுறேன், டெலகிராம் குரூப்லேயும் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் வந்துட்டு அட்டன் பண்ணிக்கோங்க. இதில் இடையில நம்ம டெஸ்ட்டுக்கு வந்துட்டு சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அதாவது ஃபெப்ரவரியில் போட்ட டெஸ்ட் பிளான் படி 3ஆம் தேதி வந்துட்டு நமக்கு ஒரு டெஸ்ட் வரும். தமிழ் 3rd டேர்மில் வந்துட்டு இயல் 2 வந்துட்டு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டு வந்துட்டு இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்களா சொல்லிவிட்டு நான் வந்துட்டு உங்கள்கிட்ட கொஷின்ஸ் வந்துட்டு கேட்குறேன். ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா group 4க்கு படிக்கிறவங்க கம்மியாக தான் இப்போ இருக்கீங்க நம்ம குரூப்பில் இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை அப்படியே வந்துட்டு நான் டெஸ்ட்டு கொஷின்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணிக்கோங்க. மற்றவங்க group 2க்கு படிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த பிளான் அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக படித்து முடிக்க முடியும். பாலிட்டியில் வந்துட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் போர்ஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். அது முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஹிஸ்ட்ரி வந்துட்டு கவர் பண்ணிடலாம். ஹிஸ்ட்ரி வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த சிந்துவெளி நாகரிகம் தான் ஃபஸ்ட்டு, அதுலேருந்து படித்தோம் அப்படின்னா அப்படியே லைனாக படிச்சுட்டே போக உங்களுக்குள்ளே ஒரு கண்டினியூஷன் இருக்கும். ஈஸியாக வந்துட்டு படித்து கவர் பண்ண முடியும். இதில் ஒரு பாடம் அதில் ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி மாற்றி படிக்கிறதுக்கு பதிலாக
நம்ம இந்த மாதிரி வந்துட்டு படிச்சுக்கலாம். இந்த வீக் பாலிட்டியில் 2 லெசன் கொடுத்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு 2 டாபிக் வந்துட்டு நம்ம இன்னும் பார்க்காமையே இருக்கோம். அந்த தேர்தல்கள், அதுக்கப்புறம் லோக்பால் லோகாயுக்தா, அந்த டாபிக்ஸ் எல்லாம் இன்னும் பார்க்கல. அது வந்துட்டு புக்கில் இல்லை. அந்த லோக்பால் லோகாயுக்தாலாம் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி புக்கில் இருக்குது. நான் வந்துட்டு அதோட பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணேன். அதில் இருக்கிற முக்கியமான நோட்ஸ் எடுத்துகிட்டு யூடியூப்பில் வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? எவ்வளோ பேர் வந்துட்டு ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஒரு 20-25 மெம்பர்ஸ் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு படிங்க. டெஸ்ட்டு வந்துட்டு சண்டே அட்டன் பண்ணலாம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். எந்த ஸ்டடி பிளானாக இருந்தாலும் சரி, டெஸ்ட் பிளானாக இருந்தாலும் சரி, ஒரு வாரமாவது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ரொம்ப ஈஸியான கவர் பண்ணக்கூட யாருனாலையும் படிக்க முடிகிற மாதிரி தான் வந்துட்டு நான் ஸ்டடி பிளான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக படிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். சப்போஸ் இது வந்துட்டு முன்னாடி நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது கூட அந்தந்த டே அப்போ இது படித்து முடிச்சுட்டு வேறு ஏதாவது லெசன் கூட நீங்களே வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீக் வந்துட்டு நல்லா படிங்க. இன்றைக்கி வந்துட்டு இந்த சிந்துவெளி நாகரிகம் லெசன் வந்துட்டு படிச்சிருங்க. ஓகேவா? தேங்க்யூ.